அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது. என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம், அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம், அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா வியாதிகள் அணுகாது, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா எந்த வியாதியும் அணுகாது. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவன் நமக்கு வைத்திருக்கும் பாதுகாப்பு. தேவன் நம்மை பல விதத்தில் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படி வேண்டுமானாலும் நம்மை பாதுகாப்பார். பாருங்க, யோனாவை கடல்ல தூக்கி போட்ட போது யோனாவை ஒரு மீனை அனுப்பி பாதுகாத்தார். சாத்ராக் மேசாக்க அக்கினி சூளையில போட்ட போது அவரே இறங்கி வந்து அவர்களை பாதுகாத்தார். இன்னும் தானியேலை சிங்க கவிக்குள் போட்ட போது ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை கட்டி தானியேலை பாதுகாத்தார். இப்படி தேவனுக்கு பாதுகாக்க, எதை கொண்டு பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பாருங்க, காக்கா குருவி எல்லாம் தன்னுடைய குஞ்சுகளை பறக்கும் போது அது தனியா வந்து அதை பறக்க படிக்குவதில்லை. ஒரு கூட்டமாகவே தன்னுடைய குஞ்சுகளை பறக்க படிப்பிக்கும். இன்னும் அது அந்த குஞ்சுகள் பறக்கும்போது அதனுடைய அந்த குருவிகள் கூட சேர்ந்து பறக்கும். அதுவும் ஒரு விதமான சத்தத்தை எழுப்பிட்டே பறந்துட்டு போகும். அப்போ நமக்கு புரியும் அது குஞ்சுகளை பறக்க படிப்பிக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் ஆனால் கழுகுகள் சற்று வித்தியாசமா தன்னுடைய குஞ்சுகளை பறக்க படிப்பிக்கும். பாருங்க, உபாகமம் 32:11 சொல்லுது, கழுகு தன் கூட்டுகளை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. பாருங்க, கழுகு கொஞ்சம் வித்தியாசமான பறவைகளில் உள்ள ராஜாளி கழுகு தான். இந்த கழுகு என்ன பண்ணும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்து சிறகெல்லாம் முளைச்சு அது பறக்குவதற்கு பருவம் ஆச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதில் பட்டுன்னா அது முதல்ல என்ன பண்ணுமா, தன்னுடைய கூட்டை கலைக்குமா. ஏன்னா அதுவரை இந்த குஞ்சுகள் வந்து சோகமாக படுத்து தூங்கிட்டே தன்னுடைய சரீரத்தை வளர்த்துட்டு இருந்த தாய் பறவை வந்து இறைகளை கொண்டு கொடுக்கும், அது சாப்பிடும், தூங்கும், அப்படி இருக்கும். அப்போ இந்த கூட்டுகளை முதல்ல என்ன செய்யும், கலைச்சம்போ அந்த இது வந்து கூர்மையான குச்சிகளை எல்லாம் அடியில் வச்சு தான் இந்த கூட்டை அது பின்னுமா. இந்த குச்சிகள் வந்து அதுக்கு உடம்புல குத்துமா. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கலாக எழும்பும். அடுத்து அது என்ன செய்யுமா, இந்த குஞ்சுகளை தூக்கி மேலே உயர கொண்டு போய் பறக்குமா. அப்போ இந்த குஞ்சுகளுக்கு நல்ல சுகமாக இருக்கு. அப்போ அதுக்கு சிறகில் வச்சு பறக்க வச்சோம். பறந்து கொண்டு மேலே கொண்டு போனது இந்த சிறகு அப்படியே மூடி விடுமா. இந்த சிறகு மூடும்போது அந்த குஞ்சுகள் தன்னாலே மேலே கீழே நோக்கி வந்துட்டே இருக்கும். வரும் ஆட்டோமேட்டிக்கலாக அது தன்னுடைய சிறகு அடிச்சு கீழே வரும். என்னால் இந்த கழுகுடைய குஞ்சு நல்ல வெயிட்டாக இருக்கும். அதுவும் முதல்ல பறக்க படிச்சுது. அப்போ இதுக்கு வந்து சரியாக பறக்க பேலன்ஸு கிடைச்சாது. அப்போ கீழே வந்து விழுவதற்கு அந்த
தக்க நேரம் பார்த்துட்டு இருக்கு, நேரே அது ஓடி வந்து திரும்ப தன்னுடைய செட்டைகளில் ஏந்துட்டு திரும்ப கொண்டு போய் மேலண்டு கீழே இப்படி விட, இப்படி தான் அதை பறக்க வச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லுதாரு, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் குஞ்சுகளை செட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போவேன், நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுறாரு. இன்னும் ஒரு வசனம் சொல்லுது, நான் அவர்களை பாதுகாக்கிற நிழலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்முடைய நிழல் நம்ம கேட்ட பின்பு தொடராது. வெயிலில் நம்ம போகும் மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய நிழல் நமக்கு பின்னாடி விழுவது. ஆனால் வெயில் இல்லாத இடங்களில் போகும்போது நம்முடைய நிழலை நமக்கு தெரியும். ஆனால் நிழல் நமக்கு கூட வந்துட்டு இருக்காம, அது மாதிரி ஆண்டவரும் நம்ம வந்து நிழல் போல பின்தொடர்கிறார். எகிப்தில் அவங்க வந்து எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவங்க பகலில் மேக ஸ்தம்பமும் இரவான அக்னி ஸ்தம்பம் அவளை விட்டு விலகாமல் பாதுகாத்துட்டே வந்ததான். காரணம், இந்த வனாந்திரத்தில் அவங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம். எதிரிகளுடைய படைகள் வந்து அவங்கள தாக்கி அழிச்சிடலாம். இன்னும் பெரிய பெரிய காட்டு மிருகங்கள் வந்து அவங்கள சேதப்படுத்தலாம். கொல்லிவாய் சர்ப்பங்கள், இப்படி அவங்க இந்த கரடு முரடான பாதையில் நடந்துட்டு இருக்குன்னா அதனால அவங்கள அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் விலகாமல் அவங்கள பின்தொடர்ந்துட்டு இருந்தாங்க. இன்று நம்மை பாதுகாக்கிற தேவன் உறங்காமல் தூங்காமல் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கிறார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே, அவரை என்னை ஆதரித்தா, அதிசயம் செய்தா. அவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தருகிற பிரதான பாதுகாப்பு அவருடைய நாமம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்க பிரதான பாதுகாப்பு அவருடைய நாமம் தான். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு. அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு மகிமை அவர் வச்சிருக்கிறார். அவருடைய நாமத்துக்குன்பாய் வானோர், வானத்தில் இருக்கிற எல்லா தூதர்களுடைய முழங்கால்கள் முடங்குமா, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுடைய முழங்கால்கள் முடங்குமா, பாதாளத்தில் இருக்கிற எல்லா பிசாசுடைய முழங்கால்களோட முடங்குமா. ஏன்னா அந்த நாமம் அவ்வளவு மகிமையான நாமம். என்னுடைய நாமத்தின் மகிமையை மகத்துவத்தை நான் இனி ஒருவருக்கு கொடையன் என்று சொல்லுதார், விக்கிரகங்களுக்கு கொடையன் என்று சொல்லுதார். தாவீது கோலியாத்தை மேற்கொண்டது அவருடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய நாமத்தில் தான் கோலியாத்தை மேற்கொண்டான். பாருங்க, கோலியாத்து வரும்போது தன்னுடைய சுய பலத்தை தான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துதான். அவனுடைய உயரம் வந்து 6 முழமும் 1 ஜானம் இருந்துதான். அவன் தரித்து கொண்டிருக்கும் அந்த கேடகத்தின் நிறை வந்து 5000 சேக்கல் வெங்கலமாக இருந்துதான். அவன் வைத்திருக்கிற ஈட்டி 600 சேக்கலாம். இப்படி அவனுடைய கையில் இருக்கிற ஆயுதங்களுடைய அந்த வலிமையை, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வலிமையை அவன் மற்றவங்களுக்கு காட்டி, எனக்கு கூட யாராவது வாருங்க, எனக்கு கூட என்னோட யாராவது மோத வாருங்க, என்ன ஜெயித்தா நாங்கள் உங்களுக்கு அடிமையாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் இராணுவத்தை பார்த்து சவால் விட்டுட்டு இருக்குதான். இந்த கோலியாத்தினுடைய கொக்கரிப்பை கேட்டு, அவனுடைய சவாலை கேட்டு, அவனுடைய நடை உடைய பாவனை எல்லாம் பார்த்து இஸ்ரவேலில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய சவுல் ராஜாவுக்கு பயம் வந்துச்சு. சவுலால் போய் அவனுக்கு முன்னே நிற்க முடியல. இன்னும் பெரிய பலசாலியாக இருக்கிற படைத்தலைவனாகிய அப்னேர் வந்து பயப்படுதாரு. இஸ்ரவேல் இராணுவங்களை பயந்து அவன் வரும்போது தன்னுடைய மூஞ்சியை திருப்பிட்டு போகணுமா. ஆனால் தாவீது வந்து சொல்லுதாரு, நான் வந்து இவனை ஈஸியாக மேற்கொள்வேன்,
அது எதனாலன்னா என் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அவனை மேற்கொள்ளுவேன். இவன் யாரை நிந்தித்தாலும் கூட பரவாயில்லை, நான் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவனாகிய இராணுவங்களின் தேவனை இவன் நிந்திக்கிறான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை இவன் தூசிக்கிறான். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் என் தேவனுடைய நாமத்தை தூசிக்க இவன் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைராக்கியம் தாவீதுக்குள்ள வந்தது. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், தாவீது கர்த்தருடைய நாமம் பலத்த துருக என்பதை அவன் அறிஞ்சிருக்கிறார். 1 சாமுவேல் 17:43 சொல்லுது, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தானா. ஏன் அப்படின்னா, நான் பெரிய பெரிய ஆயுதங்களோட வாரேன், நீ ஒரு பெரிய ஆடு மேய்ப்பனுக்குரிய ஒரு கோலை வைத்துட்டு நீ என்கிட்ட வாரிய, நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி அந்த பெலிஸ்தன் ஆராதிக்கிற அந்த தேவர்களை கொண்டு அவருடைய நாமத்தை கொண்டு சபிக்கிறார். இன்றைக்கும் கூட அந்நிய தேவர்களுடைய அந்த பேரை கேட்டாலே சிலவங்க பயப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், மறைமுகமாக ஏதாவது ஒரு அந்த விக்கிரகங்களுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பயந்து செலுத்துகிற ஜனங்கள் நிறைய பேரை நாம் பார்க்குறோம். ஏன்னா அது நம்மளை நம்ம குடும்பத்தை பாதிக்கும், நமக்கு பலவீனத்தை கொண்டு வரும், போராட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பயப்படணும். அந்த நாமத்தை சொன்னாலே அவங்களுக்கு பயம் வருது. அதே மாதிரி தான் இந்த பெலிஸ்தர் அவனுடைய தேவர்களுடைய நாமத்தை சொல்லி தாவீதை சபிக்கிறார். ஆனால் ஹல்லேலூயா, தாவீதுக்கு தெரியும் காரணம் இல்லாமல் போடுகிற சாபம் பலிக்காது. ஹல்லேலூயா, உன்னுடைய நாமத்தை காட்டிலும் பெரிய நாமத்தை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. நீ எப்படி சபிச்சாலும் சரி, இன்னைக்கு உன்னை என்னுடைய கையில் ஆண்டவர் தர போறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம் அவருக்குள்ள வந்தது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:45 சொல்லுது, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் சும்மா உன்னிடத்தில் வரல, நீ நிந்தித்த இல்லை, நீ அவமானப்படுத்தின இல்லை, நீ தூசித்த இல்லை, நீ தாழ்மையை நினைச்ச இல்லை, அந்த நாமத்தை கொண்டு நான் வர்றேன். ஹல்லேலூயா. அந்த நாமம் என்ன இன்று உனக்கு முன்பாக கொண்டு உன்னை மேற்கொள்ள வைக்கும். 46 சொல்லுது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார். அல்லேலூயா. அவர் சொல்லுதாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வாரேன், இன்னும் உனக்குடைய தலையை நான் வாங்கி இன்னும் உன்னுடைய ஜனங்களை எல்லாம் பறவைகளுக்கு நான் உணவாக கொடுக்க போகிறேன். கர்த்தர் அதை செய்வார் அப்படின்னு சொல்லி, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. எலியாவின் நாட்களில் கூட ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் சோரம் போய் கர்த்தரை மறந்து வாழ்ந்த நாட்களில் எலியாவுக்கு தேவன் மேல் இருந்த அந்த வைராக்கியம் இன்னும் அதிகரிச்சு, ஐயோ கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம், கர்த்தரை சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் இப்படி கர்த்தரை மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எலியாவுக்கு ரொம்ப மனவேதனைப்பட்டார். அப்போ எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசி எடுத்து சொல்லுதாரு, பாருங்க இன்னைக்கு மெய்யான தேவன் யார் என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும்.
இந்த ஜனங்க அறிஞ்சு கொள்ளணும். இன்னும் இந்த ஜனங்கள் 2 மனமா குந்தி குந்தி நடக்கணும். கர்த்தரையும் சேவிக்கணும், பாகாலையும் சேவிக்கணும். கர்த்தரையும் சேவிக்கணும், உலகத்தையும் சேவிக்கணும். ஆகவே இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு மேலே இருக்கும் அந்த வைராக்கியத்தில், ஆண்டவருடைய நாமத்தின் மேலே இருக்கிற அந்த வைராக்கியத்தை அந்த ஜனங்களிடத்தில் சொல்லுதார். அவன் பாகாலுடைய தீர்க்கதரிசி 450 பேர் இருக்கணும். அப்போ அவங்க கேட்கணும், நமக்கு என்ன இதில் நமக்கு இன்னைக்கு யார் தெய்வம் நிரூபிச்சணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் அதுக்கு ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ எலியா தீர்க்கதரிசி சொல்லுதாரு, வானத்திலிருந்து யாருடைய நாமத்தை நீங்கள் கூப்பிடும்போது வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி பதில் கொடுக்குதோ அவர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி. அப்போ பாகால் தீர்க்கதரிசி சந்தோஷம், நம்ம நிறைய பேர் இருக்குன்னு இன்னைக்கு நம்மளுடைய பாகால் நமக்கு அக்கினினால பதில் தருவார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த காரியங்களை செய்ய ஆயத்தமாகணும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். பாருங்க, நீங்கள் அதிகம் பேர் இருக்கிறீங்க, அதனால நீங்கள் ஒரு காளையை அடித்து அதுக்கு தோலை எல்லாம் உரித்து சந்து சந்தா வெட்டி ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி விரவுகளை அடுக்கி நீங்கள் அந்த காளையை அதில் வச்சுட்டு உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. அந்த தெய்வம் அக்கினியில் பதில் தந்து இந்த பலியை பட்சித்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சோம்னா அதை போல் ஆயத்தம் பண்ணி அவங்க காலையிலண்டு அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தணுமா. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அவங்க எவ்வளவு சத்தமாக கூப்பிட்டு மறுபடி பிறக்கவில்லையா, மறு உத்தரவு கொடுப்பாரே இல்லையா. அதுக்கு மீறி அவங்க என்ன பண்ணுனா தங்களுடைய சரீரத்தில் இரத்தம் வடியும்படி கத்திகளாலும் ஈட்டிகளாலும் குத்தி அந்த தெய்வங்களுக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அக்கினியை வரும்படி அவங்க கதறணுமா. ஆனால் அதுலேயும் பதில் இல்லை. அடுத்து என்ன பண்ணுச்சுனுமா, அவங்க சாயங்காலம் வரைக்கும் சன்னத்தை சொல்லிட்டு இருந்தனுமா, பல மந்திரங்களை ஓதிட்டு இருந்தனுமா. ஆனால் எந்த மறு உத்தரவும் கொடுக்கல பாகால். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எலியா சொல்லுதாரு, அவங்களால முடியாத பட்சத்தில் எலியா சொல்லுதாரு, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். 38வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இதை கண்ட ஜனங்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று முழங்கினார்களாம். பாருங்க, அந்த நாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. அந்நிய நாமத்துக்கு மகிமை இல்லை, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை இருக்கு. என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடையேன். ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அற்புதம். அல்லேலூயா. 2வதாக ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் தருகிற பெரிய பாதுகாப்பு அவருடைய இரத்தம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகிகளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும், நீங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டரானா உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்க, உங்கள் பாவங்களை அவர் கழுவ, அவர் மன்னிக்க சித்தம் கொண்டிருக்கிறார், தயபெருத்தவராக இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்கள் கழுவும். அவருடைய இரத்தத்துக்கு இன்னும் அந்த வல்லமை இருக்கு. அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்படலைன்னா இன்னும் உங்களுக்கு முன்பாக இருந்துதான் இப்படி நான் பிரசங்கம் பண்ண முடியாது.
அவ்வளோ துன்மார்க்கனாக வாழ்ந்தேன், அவ்வளோ உலகத்துக்கு பின்னா ஓடிக்கொண்டிருந்தேன், அவ்வளோ என் தேவனுடைய நாமத்தை தூசித்தேன், பரிகாசம் பண்ணேன், கிறிஸ்தவர்களை பரிகாசம் பண்ணேன். அவருடைய இரத்தம் தான் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கு. அல்லேலூயா. என்னை தகுதிப்படுத்தினவர் அவரே, என்னை தப்புவித்தவரும் அவரே. அல்லேலூயா. ஆதி ஆமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க போனாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணுச்சுன்னா அந்த தேசத்திற்கு அடிமையாக போனார்கள். அந்த தேசத்தை ஆண்ட ராஜாக்கள் இந்த ஜனங்களை அடிமை வேலை கொண்டு அதிகமாக வேலை வாங்கி கொஞ்சமாக கூலி கொடுத்தாங்க. இவர்களை கொண்டு கடினமான வேலைகளை செய்ய வைத்து இவங்களை கஷ்டப்படுத்தினாங்க. என்னன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாளுக்கு நாள் பலுகி பெருகிட்டு இருந்ததுனால ஒரு யுத்தம் வந்தால் இந்த ஜனங்கள் ஒன்று கூடி நம்மளை அழிப்புன்னு எகிப்தியரை அழித்து போடுவேன்னு அப்படின்னு சொல்லி இங்கு பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியில் போட அரசு கட்டளை போட்டது. இப்படி எல்லா விதத்திலும் ஒடுக்குன நிலைமையில் இருக்கும்போது இவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டுனான். இவருடைய கூக்குரல் வானபரியந்தை எட்டிச்சான். இவருடைய பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டிச்சான். அதனால தேவன் என்ன பண்ணாரு, இவங்களை விடுதலை ஆக்கும்படி, இவங்களை மீட்டெடுக்கும்படி மோசேன்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியும் ஆரோனையும் தேவன் அனுப்புதார். இந்த ஆரோனும் இந்த மோசையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துல சொல்லணும், இந்த ஜனங்களை தேவன் சந்தித்திருக்கிறாரு, இந்த ஜனங்களை ஆராதிக்க நீங்க போக விடுங்க அப்படின்னு சொல்லி பார்வோனிடத்துல போய் பேசின போது பார்வோன் அவங்கள விடவே இல்லை. விடலன்னு சொன்னான், ஆனா விடவே மாட்டேன். ஏன்னா இதே மாதிரி அடிமை வேலை பண்ணா யாராலையும் முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கை வல்லமையை பார்வோனுக்கும் பார்வோனுடைய ஜனங்களுக்கும் காணும்படி செய்தார். பலவிதமான கொள்ளை நோய்களை அனுப்பினார், கொடிய வாதைகளை அனுப்பினார். ஆனா பார்வோனுடைய இருதயம் நாளுக்கு நாள் கடினப்பட்டதை தவிர பார்வோன் அந்த ஜனங்களை விடவே இல்லை. அடுத்ததாக என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொன்னாரு, சரி இந்த அழிவுக்கெல்லாம் பார்வோன் விடாததுனால நான் இன்னை உங்களுக்கு அவனுடைய பார்வோனுடைய ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் தலைப்பிள்ளைகள் எல்லாம் மரிச்சு போகக்கூடிய ஒரு வாதை அனுப்ப போறேன். ஆனா அதுல நீங்களும் உங்க ஜனங்களும் உங்க பிள்ளைகளை தப்பித்து கொள்ளணும்னு சொல்லி என்ன பண்ணுதாரு, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23வது வசனம், கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசல் படியை விலகி கடந்து போவார். ஆண்டவர் சொல்லுதாரு, நான் எகிப்தியர் அதம் பண்ணுவதற்கு நான் கடந்து போவேன். ஆனால் எந்த வீட்டின் நிலைக்கால்களையும் சட்டத்திலையும் ரத்தம் காணப்படலையோ அந்த வீட்டுக்குள்ள மரணம் நேரிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை நீங்க தெரிஞ்சு கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து அந்த நிலைக்கால்களில் பூசுங்க. அப்படி நீங்க பூசினீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. அப்படி பூசலைன்னா உங்க வீட்டில் மரணம் வரும். அப்ப எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவங்க அந்த மேல் சட்டத்திலையும் வாசல் நிலைக்கால்களையும் பூசினாங்க. மற்றவங்க வாரது வரட்டும் அப்படின்னு இருந்தேன்னு. ஆனா அன்னைக்கு இரவு ஆண்டவருடைய பெரிய தூதன், சங்கார தூதன் கடந்து போய் எந்தெந்த வீட்டுகளில் நிலைக்கால ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளைகளை சங்கரித்தான். பார்வனுடைய வீட்டில் இருந்த தலைப்பிள்ளையும் கூட சங்கரித்தான். மரண ஓலை எங்கும் அதிகமாக கூக்குரல் எழும்பின உடனே அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களும் பார்வன் சொல்லி, எங்களை விட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை துரிதப்படுத்தி அனுப்பினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய இரத்தம் அவங்கள பாதுகாத்தது. இது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்துக்கு ஓமையா சொல்லப்பட்ட காரியம். அன்னைக்கு வீட்டின் நிலைக்கால்களிலும் வாசல் படியிலையும் பூச போட்டால் போதும்.
இன்னைக்கு அந்த ரத்தம் நம்மளுடைய சரீரத்தில் பூசப்பட்டா நம்முடைய பாவங்கள் மாறும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாறும், நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறும். இன்னும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற அந்த அக்னி கடலில் போய் நம்ம பங்கடைய வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா. இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற பெரிய பாதுகாப்பு அவருடைய ரத்தம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் கூட இப்படி சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்போ நமக்கு மரணம் நேருகிற நிலைமையில் இருந்தாலும் முதல்ல நம்ம ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்க முடியும். எங்கள் வீட்டில் பிசாசு பிடிச்ச ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க பாருங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி இயேசு ரத்தத்தை உன் மேலே நான் பூசி ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது அலறுது. சாதாரணமாக நம்ம ஜெபிச்சா அது சைலண்டாக இருக்குது. ஆனால் அவருடைய ரத்தத்தை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசால் அது உள்ளே இருக்க முடியாது. அலக்கழித்து அலறி அவங்கள என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுது. ஆனால் கடைசியில் ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ரத்தத்தில் அவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. 3ஆவதாக அவருடைய மகிமை நம்ம பாதுகாக்கணும். கர்த்தருடைய மகிமை நம்மளை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போவாராம், அவருடைய மகிமை நம்மை பிறகாலே காக்குன்னு அவருடைய வசனம் சொல்லுது. யாத்ராமகம் 16ஆவது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே 1 ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியருக்கு காண்பிக்கும்படி கர்த்தருடைய சந்நிதியில் வை என்றான். இந்த மன்னாவுடைய குணாதிசயம் என்னன்னா, அது காலையில் பனி பெய்யும் போது பொழியும், ஆனால் வெயில் அதுக்கு மேலே படபட உருகி போகும். சரி, அதுக்கு முன்னாக இவங்க அதை எடுத்து பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சா பூச்சியும் புழுவும் பிடிச்சுமா நாத்தம் எடுக்கும். இப்படிப்பட்ட இந்த மன்னா ஆண்டவருடைய அந்த பரிசுத்த பிரசன்னத்தில் கொண்டு வச்சும்போது, அந்த பரிசுத்த பெட்டியில் கொண்டு வச்சும்போது, தேவனுடைய உடன்படிக்கையில் கொண்டு வச்சும்போது கெட்டு போகாதான். அடுத்த சந்ததிக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாதான். ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள தேவனுடைய மகிமை தங்கி இருக்கு. அவருடைய அந்த வாசஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை தங்கி இருக்கு. அல்லேலூயா. எப்படி ஒரு சில பொருட்களை நம்ம ஃப்ரீசரில் வச்சும்போது சில நாள் கெட்டு போகாது இருக்கலாம், இதே மாதிரி தான் ஆண்டவருடைய மகிமை நம்மளை பாதுகாக்குமா. அல்லேலூயா. 1 சாமுவேல் 26ஆவது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தாவீது அபிசாவை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். ஏன் அப்படி சொல்லுறாருன்னா, சவுல் ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ண, அவருக்கு மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அதனால நம்ம அவர் மேலே கையை வச்சோன்னா அது நமக்கு பாவமாக முடியும், நமக்கு கண்ணியாக முடியும், நமக்கு வேதனையாக முடியும். ஏன்னா அந்த அபிஷேகம் சவுலை பாதுகாத்தது தாவீதினுடைய கையிலிருந்து, அபிசாவுக்கு கையிலிருந்து சவுலை பாதுகாத்தது.
காரணம் தேவனுடைய மகிமை சவுல் ராஜா மேலே இருந்தது, அபிஷேகம் இருந்தது. ஆகவே இன்று நம்மை பாதுகாக்குவது அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம். யோபு 1:10 கூட இப்படி வாசிக்கலாம். நீர் அவனையும் அவனுக்குண்ட எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? கர்த்தருடைய மகிமையினால தான் யோபுக்குரிய ஒவ்வொன்றையும் வேலி எடுத்து பாதுகாத்தார். சாத்தான் சோதிக்கும் போது நீர் வேலையை எடுத்துவிடு, அவனுக்கு மேலே இருக்கும் அந்த பாதுகாப்பு, அந்த மகிமையை எடுத்துடும், நான் அவனை சோதிக்க போகிறேன். ஆண்டவருடைய நமக்கு தருகிற பிரதான பாதுகாப்பு அவருடைய நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய மகிமை. இதை நம்ம வாஞ்சிப்போம், கர்த்தருக்கு பிரியமாக நடப்போம், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா.